திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மக்களவை தேர்தலில் 6 கட்ட தேர்தல்கள் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இன்னமும் 194 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் முனைப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. சில நேரங்களில் முரண்பாடாகவும் கட்சிகள் பேசி வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி தொடக்கத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய தருணங்களில் மம்தா பானர்ஜியோ ஜெயலலிதா அவர்களையோ விமர்சிக்கவில்லை. ஆனால் நேற்றைக்கு கல்கத்தாவில் மம்தா, மாயாவதி, ஜெயலலிதா ஆகியோரது ஆதரவு இல்லாமலேயே நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று பேசியது மட்டுமல்லாமல் மம்தா பானர்ஜியை கடுமையாக சாடியிருக்கிறார். 3வது அணி என்பது ஒரு முழுமையான வடிவத்தை தேர்தலுக்கு முன்னால் பெறாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சி இப்போது 3வது அணியை பற்றி பேசத் தொடங்கியிருக்கிறது. அதனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான சல்மான் குர்ஷித் 3வது அணி ஆட்சி அமைக்க நாங்கள் உதவுவோம் அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு 3வது அணியின் ஆதரவை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே கருத்தை ஜெயராம் ரமேஷ், அகமது பட்டேல், பிருத்திவிராஜ் சவான் என காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்களும் கூட இதே கருத்தை எதிரொலித்திருக்கிறார்கள். முலாயம் சிங் யாதவும் அவருடைய காங்கிரஸ் எதிர்ப்பு பேச்சில் சில மாற்றங்களை பார்க்க முடிகிறது. கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையிலிருந்து அவர் பின்வாங்கி இருப்பதைப் போல தெரிகிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் ஒரு முக்கியமான கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு 3வது அணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருமானால் அந்த ஆட்சியில் மார்க்சிஸ்ட் கட்சி இடம்பெறும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் வாக்குகளை கவர்வதற்காக இப்படி பேசுகிறார்களா அல்லது தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் இருந்த நிலைமையை காட்டிலும் மக்களை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்களா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னால் ஒரு அணியில் இடம்பெறாமல் தேர்தலுக்கு பிறகு இவர்களோடு சேருவோம் என்று சொல்லி வாக்கு கேட்பது என்பது சரியான ஒரு நடைமுறையா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன், காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு செல்லக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு பாக்கியம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு KT ராகவன். கேள்விகளோடு பார்வையாளர்கள். வணக்கம். திரு செல்லக்குமார், உங்களிடமிருந்து தொடங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். 3வது அணி எங்கேயும் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதாக தெரியவில்லை. எல்லோரும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று என்றுதான் 3வது அணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி 3வது அணி ஆதரிப்போம் அல்லது 3வது அணியின் ஆதரவோடு நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று சொல்வது உங்களுடைய தோல்வியை நீங்கள் முன்னதாகவே ஒப்புக்கொண்டதற்கு சமமாகாதா? நிச்சயமாக இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்றல்ல, எப்பொழுதுமே நாங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். 1991 இந்திய அரசியலை பார்ப்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய ஆட்சி என்பது கடந்த 24 ஆண்டுகளாக இல்லை. இன்றைக்கு தேர்தல் களத்தில் காங்கிரஸ் பொறுத்தவரை நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு தான் நாங்கள் தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். 2004 தேர்தலில் எல்லா பத்திரிகையாளர்களும் கருத்து கணிப்பு எழுதுகிற போது பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வந்துவிடும், இந்தியா ஷைனிங் என்றெல்லாம் சொன்னார்கள். மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்த பத்திரிகைகள்லாம் கொடுத்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைத்து, காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் தான் ஆட்சி வந்தது. 2009 தேர்தல் வந்த போதும் அன்றைக்கும் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று மிகப்பெரிய கருத்து கணிப்புகள் எல்லா பத்திரிகைகளும் எழுதியது, எல்லா தொலைக்காட்சிகளும் எழுதியது. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை 2004 காங்கிரஸ் பேரியக்கம் என்ன இடங்களை பெற்றிருந்ததோ அதை விட அதிகமாக 75 இடங்கள் வெற்றி பெற்று மீண்டும் காங்கிரஸுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைந்தது. இன்றைக்கு 2014 இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு எதிராக சில தனிநபர்கள், அவருடைய ஆதரவு பத்திரிகைகள், தொலைக்காட்சி நிறுவனங்கள்
இன்றைக்கு காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி 2009 பெற்ற இடங்களை விட அதிகமாக பெற்று அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே மூன்றாவது அணியை ஆதரிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, அதே நேரத்தில் யதார்த்த உண்மைகளை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை. எதற்காக மூன்றாவது அணி என்று சொன்னால், மூன்றாவது அணியை சேர்ந்து அமைப்போம் என்பதில்லை. அதாவது ஆட்சி அமைக்கப் போகிறவர்கள் தான் அதை பற்றி யோசிக்க முடியும். ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் மூன்றாவது அணியை பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றி நாங்கள் ஆட்சி அமைப்போம் எல்லாரும் சொல்லலாம். நீங்கள் சுயேட்சை கூட கேட்டால் நான் வெற்றி பெறுவேன்பாங்க. நீங்கள் எந்த சுயேட்சை கேட்டால் கூட அவெல்லாம் வெற்றி பெறுவோம்பாங்க. பட் காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்தவரை நாளைய எதிர்காலத்துடைய இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க காரணத்தினால் நாங்கள் எப்பொழுதுமே லைக் மைண்டட் பார்ட்டிஸ் யாரோடு தேசத்தினுடைய பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்கிற ஒரு நாடு ஒற்றுமையாக கொண்டு வரணும், அதில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் காங்கிரஸ் கட்சி சொல்கிறது என்ன, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். காங்கிரஸ் கட்சி தனித்து வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். சில வேளை அந்த எண்ணம் முழுமையாக 272 இடங்கள் பெற முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன ஆல்டர்னேட், அப்போ அந்த பாசிபிலிட்டி என்னங்கிறத அதை ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளவர்கள் தான் அதை பற்றி சிந்திக்க முடியுமே தவிர ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் அதை பற்றி சிந்திக்க முடியாது. சரி, நாம் பேசலாம். ராகவன், காங்கிரஸ் கட்சி யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறது என்று சொல்கிறார்கள். பொதுவாக தேர்தல் நேரத்தில் பேசுவதெல்லாம் ஏதோ ஒரு வெறும் பேச்சு என்று சொல்ல முடியாது. அந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை கவர்வதற்கு அல்லது இன்னொரு தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகங்களை அல்லது இப்படிப்பட்ட நிலைகளை எடுப்பது இயற்கை. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயமா பார்க்குறேன். மரியாதைக்குரிய நண்பர் சொன்னார், நாங்கள் 2009 கூட இப்படி தான் சொன்னார்கள், கருத்து கணிப்பெல்லாம் காங்கிரஸுக்கு எதிராகத்தான் இருந்தது, ஆனால் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது. 2009 இவர்கள் பேசிய பேச்சுக்களை எடுத்து பாருங்கள். நாங்கள் மூன்றாவது அணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பெல்லாம் சொல்லலை, நாங்கள் சிம்பிளாக மெஜாரிட்டியில் வருவோம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இவருடைய பேச்சில் மாற்றம். மூன்றாவது அணியை பற்றி இப்பொழுது பேச ஆரம்பிப்பது தன்னுடைய தோல்வி பயத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற விஷயத்தை காங்கிரஸ் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது, நிதர்சனத்துக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மூன்றாவது அணி மூலமாக கூட நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்பது சொல்லும் பொழுது இவருடைய அதிகார பசி அது நன்றாக வெளிப்படுகிறது. எப்பொழுதுமே நாங்கள் ஆட்சியில இருக்க வேண்டும் என்ற பசி என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது தனி மனிதர் இன்னைக்கு ஏதோ தான் பிரதமராகிவிட்டது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறார். நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு இன்டர்ஃபியர் பண்றதுதான் மன்னிக்கணும். ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய அரசியல் சூழ்நிலை எவ்வளவு தரம் தாழ்த்து கொண்டு போகப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன். அதாவது கடந்த காலங்களில் நீங்க பார்த்திருக்கலாம், பத்திரிகையில் ஊடகங்கள் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்தில் நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு அமிதாப் பச்சன் ஆதரவு தெரிவித்துவிட்டார் என்று எல்லா தொலைக்காட்சிகளும் 2 நாள் செய்திகள் எதிர்த்து பத்திரிகைகள் நடந்த தெரிஞ்சுக்கணும். எத்தனை ஊடகங்களும் 5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி எதிர்த்தார்கள். அப்பெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? அமிதாப் பச்சன் அப்படி சொல்லவில்லை என்கிற செய்தியை அவர்கள் தலைப்பு செய்தியா போடல. ஆனால் கடைசியில் அதுல ஸ்க்ரோலிங் தான் போட்டாங்க. அமிதாப் பச்சன் மறுப்பு அவ்வளவுதான். ஆனா 2 நாட்கள் மக்கள் மத்தியில் பேச விட்டாச்சு, அமிதாப் பச்சன் ஆதரிக்க போல. அதுபோல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகார பசி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதிகார பசி இல்லை நிச்சயமாக. இன்றைக்கு இந்த தேர்தல் தமிழகத்தில் ஒரு மனிதர் ஒரு நாட்டு ரஜினிகாந்த் வீட்டுக்கு அவராக நான் டீ சாப்பிட வாரேன்னு சொல்லி கேட்டு போய் அங்க போய் டீ சாப்பிட்டுட்டு இருந்துட்டு, ஆனால் விளம்பரப்படுத்த 2 நாள் ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற விளம்பரம் 2 நாள். இதெல்லாம் மாநில காங்கிரஸ் ரஜினிகாந்த் சைக்கிள் வச்சு சின்னோன்னு வச்சு கட்சி நடத்தின நீங்க இன்னைக்கு பிஜேபி பத்தி சொல்றீங்களா? இது யாருடைய பசி? அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்ன ரஜினிகாந்த் அவர் சின்ன அண்ணாமலையில அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்குற நீங்க ரஜினிகாந்த் பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் பிஜேபி ஆதரிப்பது போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி 2 நாள் பத்திரிகையின் மத்தியில மக்கள் மத்தியில பேச விட்டு உலா விட்டு ரஜினிகாந்த் பிஜேபி ஆதரிக்கிறாரோ அதற்கு பிறகு முடிக்கட்டும். அதாவதுங்க அவருடைய கோவம் நியாயமானது. தோல்வியில இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் அப்பப்போ கோவம் வரும், இயற்கையான விஷயம். அதனால இன்றைக்கு பிஜேபியை பொறுத்தவரை இந்த காங்கிரஸும் சரி, நீங்கள் சொன்னிருக்க இவர் பிரகாஷ் கராத் சொல்லியிருக்கிறார், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணதா தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வரும், எங்களுடைய செயல் திட்டம் இது என்று சொல்லி வாக்குகளை கேளுங்கள் என்று சொன்னால் பிஜேபி வந்துவிடும். அதற்காக அப்பன்னா நீங்க ஏன் 2 பேரும் ஒன்னா இருக்க கூட? நாங்க அதனாலதான் அணிலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ ஏன் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும். நீங்க 2 பேரும் எப்போ ஒன்னாவீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு பிறகு முன்னாலேயே எங்களுடைய அஜெண்டா இதுதான், பாரதிய ஜனதா கட்சி வரவிடக்கூடாது என்பதற்காக நாங்க சேரும் கூட்டணி போட்டு
ஆந்திர பிரதேசத்துல சிபிஐ காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. மீதி எல்லா இடத்திலும் எங்களை எது சந்தர்ப்பவாத கூட்டணி? இவருடைய அணி தான் சந்தர்ப்பவாத அணி. மக்களிடம் வாக்குகளை கேட்கும் பொழுது காங்கிரஸ் வரவிடக்கூடாது, பொருளாதார கொள்கையில காங்கிரஸ் பொருளாதார கொள்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது, அதனால காங்கிரஸை வீழ்த்தணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் வாக்குகளை கேட்டுவிட்டு இன்றைக்கு ஆட்சியில இடம்பெறுவதற்கு கூட தயாராக இருக்கிறீங்கன்னு சொன்னா மக்கள் இந்த சந்தர்ப்பவாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கம்யூனிஸ்ட் எங்களை அந்த கூட்டணியிலிருந்து UPA 1 வெளியே வரும்போது எந்த அளவுக்கு தாக்கினார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், இன்றைக்கு மூன்றாவது நீ கம்யூனிஸ்டோட சேர்ந்து கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்னா இது பச்சை சந்தர்ப்பவாதம் இல்லாம என்னது? 1977 இருந்து வந்துருவோம். ஒரு நிமிஷம் பாக்கியம். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சு மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை தாங்கள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத பேச்சா இதை எப்படி நீங்க பார்க்கிறது? திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.